பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பனை வெல்லம். அதாவது பனை வெல்லம் எப்படி காய்ச்சி எடுக்கிறாங்கன்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், அண்ணாச்சி இப்போ ரெடி ஆகிட்டார். பனை மரம் ஏறி அந்த பதனி எடுக்க போகிறாரு. பனை ஏறுங்கிற எல்லாருமே இப்படி தான் அந்த பொருட்கள்லாம், அதுக்கான தேவையான பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு இப்போ மேலே போய் ஏறி பதனியை எடுத்து பனை வெல்லம் காய்ச்சுவாங்க. ரெடி ஆகுறாரு சாமியை கும்பிட்டுட்டு. நிறைய பேர் பனை வெல்லம் வாங்கி சாப்பிட்ருப்போம், ஆனால் அது எப்படி எடுக்கிறாங்கன்றத தெரியாது நமக்கு. அது என்ன முறையில் செய்கிறாங்க, அதோட ப்ராசஸ் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அண்ணாச்சி மேலே ஏறிட்டாப்புல. பார்க்குறதுக்கு வயசானவர் மாதிரி தான் இருந்தார். பார்த்தீங்கன்னா சரசரன்னு மரத்தில் ஏறி அந்த கட்டி வச்சுருந்த பானையை எடுத்து ரெடி பண்ணிட்டாரு. தலையில தொங்கி எடுக்கிறாருங்க. வேற லெவலுங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு நம்ம கடைக்கு நடக்கிறதுக்கே மூச்சு வாங்குது. தினமும் அந்த மரம் ஏறி ஏறி எவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வராரு பாருங்க. வேற லெவலுங்க. களைச்சி போயிட்டாரு பாவம். இதுதான் அந்த பதநீர். அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வந்து ஒரு ட்ரம்மில் ஊற்றிட்டாரு. அவன் மனுஷன் வேர்க்க விறுவிறுக்க அதை போய் எடுத்துகிட்டு வந்துட்டு அடுத்த நெக்ஸ்ட் ப்ராசஸுக்காக எடுத்து வந்துட்டாரு. இது அவங்க வீட்டுக்காரமான்னு நினைக்கிறேன். அவங்க பையன் சல்லடையை வச்சு தூசியெல்லாம் எடுத்துட்டாங்க. இதுதான் அந்த பாகு காய்ச்சிற பாத்திரம்னு நினைக்கிறேன். அதில் ஊற்றுறாங்க. மங்களகரமாக பற்ற வச்சுட்டாங்க. யாராவது நேரில் போய் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் தான் நினைக்கிறேன். நல்லெண்ணெயாக கடலெண்ணெயாக ஊற்றுறாங்க. பாருங்கள், அப்படியே அந்த பாகு பிரிஞ்சு வருது. ஒரு பதநீராக தான் இருந்தது. நல்லா சூடு பண்ணி கலக்க கலக்க அது அப்படியே பாகு மாதிரி வந்துடுச்சு. பார்த்தீங்களா? அப்படியே சட்டியிலேருந்து இறக்கிட்டாங்க. ஜாங்கிரினா ஜாங்கிரி தாங்க. நல்லா சாக்லேட் மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா? சாக்லேட்டை உருக்குனா அப்படி இருக்கும். சரட்டா குச்சி. சின்ன வயசாக நினச்சது எப்படா இந்த மோல்டு பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சா கரெக்டாக அந்த சரட்டா குச்சிங்க. இந்த சரட்டாச்சியில் வந்து அந்த பாகையில் ஊற்ற போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ரெடி பண்ணிட்டாங்க. அப்படியே ஒவ்வொன்றா வரிசையாக எடுத்து வைக்கிறாங்க பாருங்கள். இதுதான் ட்ரெடிஷ்னலான ஒரு மெத்தடு. பனை வெல்லம் தாங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது. முடிஞ்ச அளவுக்கு பனை வெல்லம் வாங்கி சாப்பிடுங்க. இவங்க செய்கிற ப்ராசஸை பார்த்தாலே கட்டாயம் போய் வாங்கி சாப்பிட்ணுன்னு தான் தோணுது. பாருங்கள், ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து அடுத்தடுத்த சிரட்டாச்சியில் வச்சு ஊற்றுறாங்க. பார்த்தீங்களா? மோல்டு மாதிரி அழகாக ஊற்றிட்டாங்க. ஆமாங்க. நல்லா காய விட்டுட்டாங்க. பாருங்கள், லைட்டாக தட்டினாங்க. அப்படி தனியாக அப்படியே டாப்பாக வந்துடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான்லாம் சாப்பிட்டு பார்த்துருக்கேன் சின்ன வயசில். ஒரு சின்ன பொட்டியில் வச்சு அதாவது பனை ஓலை பொட்டியில் வச்சு விற்றுட்ருப்பாங்க. சாப்பிட்டு காமிக்கிறாரு பாருங்க. வேற லெவலுங்க. பனை வெல்லம். இதுதான் பனை வெல்லம். பார்த்தீங்களா எப்படி ப்ராசஸ்ஸு? ஸோ இதே மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.